நேர்மையாக இருப்பேன், யாரையும் தொட மாட்டேன், தொட்டவனை விட மாட்டேன், நான் லஞ்சம் வாங்க மாட்டேன், வாங்கியவனையும் விட மாட்டேன் என்று சொல்வது நல்ல கொள்கை. தமிழ்நாட்டில் நாம் காமராஜர் ராஜாஜி காலத்திற்கு பிறகு கேட்டறியாத கொள்கை. ஒவ்வொரு ஊழலா வெளியில வரும் போலே இங்க இருக்கிற நிறைய பேரு நடுங்கி போய் இதுல நம்ம மேல அவதூறு வேற. Let's go holidays. It's time to travel beyond the boundaries. Karthipuram, Coimbator's 200-acre Dream Township premium plots. Taste the Milky Mist ice cream once and there is no turning back. Milky Mist ice cream. ஏவா வேலு அவர்களுடைய வீட்டுக்கு போன லஞ்ச ஒழிப்பு துறையினுடைய சோதனை. திமுகவில் ஏவா வேலு மட்டுமல்ல, மொத்த மந்திரி சபையே புழலுக்கு போக வேண்டிய மந்திரி சபை தான். பொன்முடி ஏற்கனவே தண்டிக்கப்பட்டிருக்கிறார். துரைமுருகன் மீது வழக்கு மீண்டும் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது. நீதி கட்சி அழிந்தது போல திமுக அழிய வேண்டும், அது ஊழலால் அழிய வேண்டும். அழிந்து விட்டது, மீண்டும் அது எழும்பி விடக்கூடாது. அதற்கு உங்களுடைய ஆட்சி சரியாக இருக்க வேண்டும், உங்களுடைய நடவடிக்கைகள் சரியாக இருக்க வேண்டும். உங்களுடைய நடவடிக்கைகளில் there should not be any contradiction. பழிவாங்கலுக்காக என்று திமுககாரன் மட்டும்தான் சொல்லுவானே தவிர இது ஒன்றும் பழிவாங்கல் அல்ல. உண்மையிலே எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கை கொஞ்சம் தொகை தான் சிக்கி இருக்கிறது. உலகத்துக்கு தெரியும் அவர்கள் கட்சி நிதி வாங்கினார்கள். கட்சி நிதி என்பது அவருடைய சொந்த நிதி, அதற்கு பெயர் கட்சி நிதியை தவிர. எல்லாருக்கும் ஒரு அச்சம், நம் மீது வழக்கு இருக்கிறது, இந்த அரசு தூண்டாமல் இருக்கட்டும். இந்த ஊழல் ஒழிய வேண்டும் என்றால் ஒரு அரசு ஊழலுக்கு எதிராக கருத்து பரப்பு செய்து ஆட்சிக்கு வந்து அது வழக்குகளையே தொடுத்தாலும் இவர்கள் தண்டிக்கப்படக்கூடியவர்களாக இல்லை. அதனால தான் யாரும் அஞ்சுவது. அதே சமயம் நேற்று இன்னும் பரபரப்பா பேசப்பட்டது வெள்ளை அறிக்கை. நிதியமைச்சர் வெளியிட்ட வெள்ளை அறிக்கையை விட நேற்றைய தினம் வெளியிடப்பட்ட வெள்ளை அறிக்கை தான் இன்னும் பரபரப்பா பேசப்பட்டது. செந்தில் பாலாஜி அதாவது உலகத்தில் 1.5 ஆண்டுகள் சிறையிலே கிரிமினல் வழக்குக்காக இருந்து நான் லஞ்சம் வாங்கினேன், திருப்பி கொடுத்து விட்டேன் என்று சொன்ன ஒரே செந்தில் பாலாஜி தான். வணக்கம் சார். கடந்த சில தினங்களாகவே அரசியல் களம் ஒரு மாதிரி கலேபர களமாக தான் மாறி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். குறிப்பா நேற்றைய தினம் ஏவா வேலு அவர்களுடைய வீட்டுக்கு போன லஞ்ச ஒழிப்பு துறையினுடைய சோதனை. இந்த ஒரு சோதனை நிகழ்வை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது வெறும் அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு நடத்தப்பட்ட ஒரு சோதனையா எடுத்துக்கலாமா, இல்ல அவங்களுடைய நடவடிக்கையின் அடிப்படையில் தான் எடுக்கப்பட்டிருக்குன்னு எடுத்துக்கலாமா? இல்லை, மக்களே திமுகவை தோற்கடித்ததும் விஜயை வெற்றி பெற வைத்ததும் இந்த ஊழல் ஒழிக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான். ஆகவே ஏவா வேலு வீட்டில் ஒரு நடத்துனராக பேருந்தில் வேலை பார்த்த ஒருவர் தன்னுடைய ஒரு 30-40 ஆண்டு வாழ்க்கைக்குள் இத்தனை கோடி, இத்தனை கல்வி நிறுவனங்கள், இத்தனை வசதிகள் பெறுகிறார்கள் என்று சொன்னால் திமுகவில் ஏவா வேலு மட்டுமல்ல, மொத்த மந்திரி சபையே புழலுக்கு போக வேண்டிய மந்திரி சபை தான். புழல் சிறையிலே கூட வேண்டிய மந்திரி சபை தான். ஆகவே அவர்கள் எல்லாவற்றையும் திடீரென்று அவர்களால் எடுக்க முடியவில்லை என்பது வேறு. ஒரு சாலையே போடாமல் அந்த சாலைக்கான பணம் வழங்கப்பட்டிருக்கிறது, அந்த காசோலை வழங்கப்பட்டிருக்கிறது என்பது அவர் மீது போடப்பட்டிருக்கின்ற குற்றச்சாட்டு. இதெல்லாம் அவர்களுக்கு ரொம்ப சாதாரணம். ஏவா வேலு இது பழிவாங்கலுக்காக என்று திமுககாரன் மட்டும்தான் சொல்லுவானே தவிர உலகத்துக்கு தெரியும் அவர்கள் கட்சி நிதி வாங்கினார்கள். கட்சி நிதி என்பது அவருடைய சொந்த நிதி, அதற்கு பெயர் கட்சி நிதியை தவிர. அவர்களுடைய மந்திரியாக இருந்த நிதியமைச்சராக இருந்த பள்ளிவேல்ராஜன் மகன் ஒரு முறை சொன்னார். ஆகவே இது ஒன்றும் பழிவாங்கல் அல்ல, உண்மையிலே எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கை கொஞ்சம் தொகை தான் சிக்கியிருக்கிறது. ஆக சாலை போடாமல் சாலை போட்டதாக சொல்வது என்பது இவர்கள் எடுத்த நடவடிக்கை என்பது ஒரு பக்கம் இருக்கட்டும். இது ஒரு கட்சியினுடைய ஆட்சியில் நடைபெறுகின்ற செயல், அவர்களுடைய ஆட்சியிலேயே நடைபெற்ற செயல் தானே அது. புலனாய்வுத்துறை கண்டறிந்து சொன்னது என்பது திமுக ஆட்சியில் இருக்கிற போதே சொன்னது. நீ என்ன கண்டறிந்து சொல்கிறாய் என்று சொல்லி அவர்கள் வழக்கு தொடுக்க மறுத்து விட்டார்கள். ஆகவே நான் என்ன சொல்லுகிறேன் என்றால், பொன்முடி ஏற்கனவே தண்டிக்கப்பட்டிருக்கிறார். துரைமுருகன் மீது வழக்கு மீண்டும் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வழக்குகளை கீழ் நீதிமன்றங்களில் போட்டு அமுக்கி முடித்து விடுகிறார்கள் என்று உயர்நீதிமன்ற நீதிபதி துரைமுருகனின் வழக்கை மீண்டும் புதுப்பித்தார். ஆகவே இந்த ஊழல் ஒழிக்கப்பட வேண்டும் என்பதுதான் இந்த தேர்தலின் நோக்கமே. விஜய் அவ்வாறு செய்யுமாறு கட்டாயப்படுத்தப்பட்டிருக்கிறார் என்பதுதான் என்னுடைய கருத்து. இதை இவர் செய்யவில்லை என்றால் மக்களுடைய எதிர்பார்ப்புக்கு இணக்கமாக நடந்தவராக அவர் கருதப்பட மாட்டார். இவர் வேடிக்கையாக சொன்னாரோ அல்லது கருதி சொன்னாரோ ஊழலை ஒழிப்பேன் என்று. 50 ஆண்டுகளாக இந்த ஊழலை பொறுக்க முடியாத மக்கள், இவன் மாற்றி அவன், அவன் மாற்றி இவன், 2 பேரும் இதைத்தான் செய்து கொண்டே இருக்கிறான். ஆகவே இதிலிருந்து வெளியே வர வேண்டும் என்று நினைத்த மக்கள் அதற்காக காலத்தை எதிர்பார்த்து காத்திருந்தார்கள் என்று தோன்றுகிறது. நாமே அதை எதிர்பார்க்கவில்லை. மக்கள் புதிதாக வருகின்றவர்களை நம்ப மாட்டார்கள். அவர்களுக்கு வலுவான கட்டமைப்பு இருக்காது, கட்சி இருக்காது, அவர்களுக்கு அரசியலில் பட்டறிவு இருக்காது. they won't have any experience. அதனாலே இவர்களுக்கு வாக்களிக்க மாட்டார்கள் என்று நாம் கருதிய போது
முதல்ல யார் ஒழிக்கப்பட வேண்டும் என்று மக்கள் முடிவு செய்தார்கள். திமுக ஒழிக்கப்பட வேண்டும், அந்த ஊழல் ஒழிக்கப்பட வேண்டும். அதற்கு மாற்றாக மீண்டும் அதிமுகவை தேர்ந்தெடுக்க வேண்டாம். இதுதான் நாம் ஏற்கனவே செய்த காரியம். ஆகவே இந்த முறை புதிய மனிதனை தேர்ந்தெடுத்து ஊழலுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று மக்கள் கருதினார்கள். ஆகவே இந்த ஆட்சி ஐ ஒன் திஸ் கவர்மெண்ட் என்று விஜய் சொன்னால் நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன். திஸ் கவர்மெண்ட் ஹேட் பீன் த்ரஸ்ட் அப்பான் ஹிம். அவர் இந்த ஆட்சியை வெல்லவில்லை, அவரின் மீது இது திணிக்கப்பட்டது. அவருக்கு ஒரு நேரங்காலம் சரியாக இருந்தது, அவர் மீது திணிக்கப்பட்டது. இந்த மாதிரி ஒரு அதிசயம் உலக அளவில் நடந்ததே கிடையாது. ஆகவே சொல்லுகிறேன், நான் மீண்டும் சொல்லுகிறேன், திஸ் கவர்மெண்ட் ஹேட் பீன் த்ரஸ்ட் அப்பான் விஜய். ஆகவே அந்த மக்களின் எதிர்பார்ப்புக்கு ஏற்ப நடந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் அவருக்கு இருக்கிறது. அவருக்கு அரசியலில் நுட்பம் போதாது என்றாலும் கூட, ஏனென்றால் அரசியலோடு பழகியவர் இல்லை. 20-25 வயதிலிருந்து அரசியலோடு, இப்பொழுது நான் எமர்ஜென்சி காலத்தில் 25 வயதில் நான் அரசியலுக்கு வந்தேன். அப்பொழுது காமராஜர் சொன்னார், இந்த நாடு அடிமைப்பட்டிருந்தது, ஒரு முறை நாம் விடுதலைக்கு போராடினோம், பிறகு விடுதலை பெற்றுவிட்டோம், இனிமேல் நம்மை நாமே ஆண்டு கொள்ளலாம் என்று நான் மகிழ்ந்திருந்தேன். கடைசியில் நம்முடைய சொந்த நாட்டுக்காரியால் அந்த ஜனநாயகம் முடக்கப்பட்டு விட்டது. மீண்டும் ஒரு சுதந்திர போராட்டத்தில் நான் ஈடுபட வேண்டிய, 2ஆம் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டு விட்டது என்று காமராஜர் சொன்ன பேச்சு என்னை ஈர்த்து ஒரு கொள்கை வழியாக நான் அரசியலுக்குள் வந்தேன். சேவ் இந்தியா, சேவ் டெமோக்ரஸி என்பது அப்பொழுது வைக்கப்பட்ட முழக்கம். டு சேவ் டெமோக்ரஸி ஐ என்டர்ட் பாலிடிக்ஸ். இப்படியெல்லாம் இருந்த காலம் போய் இப்பொழுது ஒன்றும் கிடையாது. வீதியில் திரிகிறவன் போனவன், அந்த கட்சியில் இடம் கிடைக்காதவன், இந்த கட்சியில் இடம் கிடைக்காதவன், காலையில் வரையிலும் அந்த கட்சியில் இடம் கேட்டு அவன் தரவில்லை என்றவுடன் மாலையில் இங்கே வந்து சேர்ந்து, இப்படி ரொம்ப கேவலமான மனிதர்கள், மாற்றுக் கட்சிகளில் இருந்து ஓடி வந்தவர்கள், ஒரு நாணயமும் ஒழுக்கமும் நேர்மையும் இல்லாதவர்கள் எல்லாம் இங்கே எம்எல்ஏ ஆகி மந்திரி ஆகியிருக்கிறார்கள் என்பது கூட ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்பொழுது இவர் தன்னுடைய கட்டுக்குள் வைத்து கொண்டு, ஏன்னா இவர் நேரடியாக லஞ்சம் வாங்க வேண்டிய தேவையில்லாதவர், அது ஒன்றுதான். ஏவாவேலு அவர்கள் முன்னாடி வச்சிருந்த தொகுதி பொதுப்பணித்துறையாக இருக்கட்டும், நெடுஞ்சாலைத்துறையாக இருக்கட்டும், இது பெருமளவில் ஊழல் புழலக்கூடிய ஒரு இடம்ங்கிறது எல்லாருக்கும் அப்பட்டமான தெரிஞ்ச ஒரு விஷயமா இருந்தாலும், ஆதவர்ஜுனா சொல்லியிருக்காரு, அந்த துறையில் முக்கியமாக லஞ்சத்தை இனிமேல் நாங்கள் குறைப்போம், இனிமேல் அந்த துறையில் இல்லை சொல்லுவார் எல்லாம். அதைத்தான் எந்த மந்திரி லஞ்சம் வாங்குவோம் என்று சொல்லுவான், அதெல்லாம் சொல்லல. அது நான் ஆதவ அர்ஜுனா இப்பொழுது என்ன செய்தார் என்று நான் சொல்லவில்லை. சாராயம் காய்ச்சுகிறவர்கள் இவர்களெல்லாம் மந்திரிகளாவது என்பது பழைய காலத்தில் நடக்க முடியாது. இப்பொழுது எந்த தொழிலும் செய்யலாம், எந்த தகுதியும் இல்லாதவனும் வரலாம் என்பது இன்றைக்கு உள்ள காலம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் நான் மீண்டும் சொல்லுகிறேன், உங்கள் மீது திணிக்கப்பட்ட அரசு என்பதால் நீங்கள் மக்கள் எதிர்பார்க்கின்ற கடமையை ஆற்றி ஆக வேண்டும். ஆகவே இவர்களெல்லாம் பிடித்து வரிசையாக சிறைக்கு அனுப்புங்கள். நம்முடைய சட்டம் போதுமானதில்லை. அவர் காங்கிரஸ் அரசையே, வெரி க்ளீன் கவர்மெண்ட் ஹெட்டட் பை மன்மோகன் சிங், அந்த அரசு ஊழலால் கவிழ்க்கப்பட்டது. வெரி க்ளீன் பிரைம் மினிஸ்டர் ஹேட் பின் சென்ட் அவுட் பிகாஸ் ஆஃப் கரப்ஷன், பிகாஸ் ஆஃப் நாட் ஹிஸ் ஓன் கரப்ஷன் பட் பிகாஸ் ஆஃப் ஏ ராஜாஸ் கரப்ஷன். இன்றைக்கு வரையிலும் கனிமொழி, இன்றைக்கு வரையிலும் வழக்குகள் நடந்து கொண்டே இருக்கும். இந்த பிறப்புக்கு நடக்கும். நம்முடைய சட்டங்கள் போதுமானவை அல்ல, அவற்றையெல்லாம் நீதிமன்றங்கள் எடுத்து சொல்வதில்லை. கனிமொழியும் ராவணராஜாவும் திகார் சிறைச்சாலையில் தெற்கே இருந்து வடக்கே போகிறவன் பாராளுமன்றத்தை பார்க்க போவான், பிறகு பாராளுமன்ற உறுப்பினனாவான். திகார் சிறைச்சாலைக்கு போன பெருமைக்குரியவர்கள் நம்முடைய பானா சிதம்பரமும் திமுகவினுடைய மந்திரிகளும் தான். திகார் சிறைச்சாலையை பார்த்து விட்டு வந்த 3 மந்திரிகள். ஆகவே இந்த ஏன் 15 ஆண்டுகள் 30 ஆண்டுகள் 35 ஆண்டுகள் வழக்கு நடத்தி அவர்கள் இறந்து போய்விடுகிறார்கள்? அவர்களை தண்டிப்பதற்கு உங்களுடைய சட்டங்கள் போதுமானவையாக இல்லை, நீதிமன்றங்கள் போதுமானவையாக இல்லை. அவர்கள் தங்களுடைய ஆட்சி காலத்தில் மீண்டும் அந்த வழக்குகளை தொடக்க செய்து விடுகிறார்கள். ஆகவே இந்த ஊழல் ஒழிய வேண்டுமென்றால் ஒரு அரசு ஊழலுக்கு எதிராக கருத்து பரப்பு செய்து ஆட்சிக்கு வந்து அது வழக்குகளையே தொடுத்தாலும் இவர்கள் தண்டிக்கப்படக்கூடியவர்களாக இல்லை. அதனால தான் யாரும் அஞ்சுவதில்லை. யார் மீது வழக்கு இல்லை? KN நேருவின் மீது, அனிதா கிருஷ்ணன் மீது, பொன்முடி மீது, இருக்கிறவன் மீதெல்லாம் வழக்கு. ஆனாலும் ஒருவனாவது சிறைக்கு போனால் நம்முடைய வாழ்க்கை அழிந்துவிடும், மக்கள் நம்மை இழிவாக கருதுவார்கள் என்ற எண்ணம் யாருக்கும் இல்லையே. இப்பொழுது அதிமுகவிலிருந்து ஓடுகிறவர்கள் எதற்கு ஓடுகிறார்கள்? வேலுமணி 3 முறை அந்த கோட்டையை சுற்றி வந்தாராம் பிறந்த நாள் வாழ்த்து சொல்வதற்கு. அவ்வளவு கூட்டம்.
இவரால் ஊடுருவி உள்ளே போய் வாழ்த்து சொல்ல முடியவில்லை. கடைசியாக வாசலுக்கு அவர் வந்து விட்ட பிறகு ஓடி வந்து கையை பிடித்து கொண்டு வாழ்த்து சொல்லி பிறப்பின் பயனை அடைந்தாராம். இது எதனாலே இவர் வேறு கட்சி என்ன என்றால் எல்லாருக்கும் ஒரு அச்சம், நம் மீது வழக்கு இருக்கிறது, இந்த அரசு தூண்டாமல் இருக்கட்டும். ஆனால் இந்த அரசும் இரட்டை போக்கை கையாளுகிறது என்று நான் சொல்லுகிறேன். இந்த சிவி சண்முகம் ஊழல் இல்லையா, வேலுமணி ஊழல் இல்லையா, அவர்களின் மீது வழக்கு இல்லையா, விஜயபாஸ்கர், அந்த கரூர் விஜயபாஸ்கர் எல்லாருமே, அவர் இப்பொழுது தாவேகாவில் சேரப்போகிறார். இன்னொரு விஜயபாஸ்கர் சேரப்போகிறார். 10,000 20,000 பேரை கூட்டி கொண்டு வரப்போகிறார்கள். அந்த கட்சியில் இருப்பவனை கூட்டி கொண்டு வரப்போவதில்லை. துண்டு அதிமுக துண்டை போட்டு அந்த கட்சியிலிருந்து 10,000 20,000 பேர் இவர்களோடு சேர்ந்து விட்டதாக நாடகங்கள் நடத்தப்படும். பிறகு இவர்கள் உள்ளே அதிகாரத்திற்கு போவார்கள். இதை விஜய் ஏன் நடத்துகிறார் நான் கேட்கிறேன். உனக்கு தெரியும், பொதுக்கூட்டங்களுக்கே காசு கொடுத்து தான் ஆள் பிடிக்கிறார்கள். ஊர்வலத்திற்கு அது அப்படித்தான். நீ இந்த கட்சியில் சேருவதாக வருகின்ற போது அவனிடம் பணம் இருக்கிறது. ஒரு 10,000 பேருக்கு தலைக்கு 500 ரூபாய் கொடுத்து குவார்ட்டரை கொடுத்து துண்டு போட்டு கூட்டி கொண்டு வருவது அவனுக்கு ஒன்றும் பெரிய காரியம் இல்லை. இந்த நாடகத்தை இதுவரையிலும் திமுக செய்தது, அதிமுக செய்தது, நீ ஏன் செய்கிறாய் என்று கேட்கிறேன் நான். எதற்கு இந்த அயோக்கியனை சேர்த்து கொள்கிறாய் என்று கேட்கிறேன் நான். இப்போ அவங்க வந்தாங்கன்னா அவர்கள் மீது ஊழல் புகார் இருக்கு இல்லையா, அவங்க மீது ஆக்ஷன் எடுப்பாங்களாங்கிற ஒரு அதுதான் நான் கேட்குறேன். ஏன் இந்த அயோக்கியனை சேர்த்து கொள்கிறாய் என்று கேட்கிறேன். இவர்களின் மீது ஏகப்பட்ட ஊழல் புகார்கள் இருக்கின்றன, ஏற்கனவே வழக்குகள் இருக்கின்றன. இவர்களை நீ சேர்த்து கொண்டு ஆக உன்னிடம் சேர்ந்து விட்டால் பாவிகள் ரட்சிக்கப்பட்டு விடுவார்களா பனையூரில் என்று கேட்கிறேன். பனையூரில் நீங்கள் என்ன பாவ மன்னிப்பு வழங்குகிறீர்களா? பனையூரில் ரட்சிப்பதற்கு ஏதாவது நீங்கள் என்ன தூய யோவானா? வேறு கட்சியிலிருந்து ஊழல் செய்துவிட்டு உன் கட்சிக்கு வந்தால் அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். ஆனால் அவர்கள் திமுகவிலே இருந்தால் தண்டிக்கப்படுவார்கள் என்று சொன்னால் உன்னுடைய ஆட்சி நம்பகத்தன்மையை இழந்து விடாதா என்று கேட்கிறேன் நான். நீ இருக்க வேண்டும், ஆள வேண்டும், தூய்மையாக ஆள வேண்டும், மக்கள் எதிர்பார்ப்பை நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பமே தவிர உன்னுடைய ஆட்சி கவிழ வேண்டும் என்பதல்ல. திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்து ஊழல்கள் நியாயப்படுத்தப்பட்டு விட்டன என்ற நிலை ஏற்படுமானால் இன்னும் 50 ஆண்டுகளுக்கு இது தொடரும். ஆகவே நீதி கட்சி அழிந்தது போல திமுக அழிய வேண்டும். அது ஊழலால் அழிய வேண்டும். அழிந்து விட்டது, மீண்டும் அது எழும்பி விடக்கூடாது. அதற்கு உன்னுடைய ஆட்சி சரியாக இருக்க வேண்டும், உன்னுடைய நடவடிக்கைகள் சரியாக இருக்க வேண்டும். உன்னுடைய நடவடிக்கைகளில் தேர் ஷுட் நாட் பி எனி கான்ட்ரடிக்ஷன், முரண் இருக்கக்கூடாது. ஆகவே நீ ஒரு பக்கம் ஏவா வேலுவின் மீது நடவடிக்கை எடுப்பாய், செந்தில் பாலாஜியின் மீது நடவடிக்கை எடுப்பாய். இன்னொரு பக்கம் குட்கா விஜயபாஸ்கரை சேர்த்துக்கொள்வாய், பேருந்து விஜயபாஸ்கரை கரூர்காரரை சேர்த்துக்கொள்வாய். இருக்கிற எல்லா அயோக்கியனையும் வேலுமணிக்கும் துண்டு போட்டு வைத்தால் அவருக்கும் இடம் கொடுப்பாய். சிவி சண்முகம் இவர்கள் எல்லோரையும் சேர்த்துக்கொள்வாய். ஆனால் ஏவா வேலுவினுடைய ஊழலை மட்டும் ஒழிப்பாய் என்று சொன்னால் இந்த முரண் உன்னுடைய கட்சியின் மீது உள்ள நம்பகத்தன்மையை அழித்து விடாதா என்று நான் கேட்கிறேன். சிந்திக்க வேண்டாமா? உன்னை சுற்றி இருக்கிறவனெல்லாம் சுமாரான ஆள். இது என்ன நாடாளுவது 7.5 கோடி மக்களின் தலைவிதியை தீர்மானிப்பது என்பது வேடிக்கையான செயலா என்று கேட்கிறேன் நான். நம்முடைய நாட்டில் சிக்கல்கள் ரொம்ப அதிகம். மேகதாதுவுக்கு உனக்கு தீர்மானம் போட தெரியவில்லை என்று நான் குற்றம் சாட்டுகிறேன். இந்த நாட்டில் முதலமைச்சரும் எழுதி படிக்கிறாள், எதிர்க்கட்சி தலைவரும் எழுதி படிக்கிறாள். 2 பேருக்கும் சொந்தமாக சிந்திக்கவும் தெரியாது, சொந்தமாக பேசவும் தெரியாது. ஏன் பேச வருவதில்லை என்றால், சொந்தமாக சிந்தித்தால் தானே சொந்தமாக பேச வரும். உனக்கு கருத்து இன்னொருவன் கருத்து, அதை அவன் எழுதி கொடுப்பான், நீ படிப்பார். இந்த புசி ஆனந்தம் இப்படித்தான் நம்முடைய நாட்டின் எதிர்க்கட்சி தலைவரும் ஆளுங்கட்சி தலைவரும் இந்த நிலைக்கு இறங்கி விட்டார்கள். மேகதாதுவுக்கு புதிய தீர்ப்பாயம் போடுகிறேன் என்று நீ சொன்னதின் மூலம் பெரிய சிக்கலுக்கு உள்ளாக போகிறது தமிழ்நாடு. விவசாயிகள் எதிர்த்தார்கள். எடப்பாடி இதை முதன்முறையாகவே எதிர்த்தார். அப்பொழுதே எதிர்த்தார். நீங்கள் ஏமாற்றி தீர்மானம் போட்டீர்கள் என்று சொன்னார். நான் சொல்லுகிறேன், எதிர்த்தார் என்பதனுடைய பொருள் என்ன என்றால், புதிய தீர்ப்பாயம் அதே காவிரி ஆற்றுக்கு தான் இன்னொரு தீர்ப்பாயம் வருகிறது. ஏற்கனவே ஒரு தீர்ப்பு சொல்லி முடித்து விட்டது. உன்னுடைய பிரச்சனை பெங்களூருக்கு குடிநீர் வேண்டும். நாங்கள் ராமநாதபுரத்துக்கு காவிரியிலிருந்து குடிநீர் கொண்டு போகிறோம். எப்படி கொண்டு போகிறோம்? எங்களுக்கு வழங்கப்பட்ட நீரில் எங்களுடைய மண்ணுக்கு வந்துவிட்ட நீரில் ஒரு பகுதியை நாங்கள் குழாய் வழியாக ராமநாதபுரம் வரையிலும் சிவகங்கை ராமநாதபுரம் என்று கொண்டு போகிறோம். அதுபோல் நீயும் ஸ்ரீரங்கப்பட்டினத்திலிருந்து ஒரு குழாய் வைத்து பெங்களூருக்கு காவிரி தண்ணீரை கொண்டு போய் இதற்கு எதிர்க்கு அணை கட்டுகிறாய்.
அயோக்கியத்தனமாக நீ செய்கின்ற செயலுக்கு, புதிய விளைநிலங்களை உருவாக்குவதற்காக நீ செய்கின்ற செயல்களுக்கு புதிய தீர்ப்பாயம் போட்டால் நாளைக்கு புதிய தீர்ப்பாயம் அதே காவிரி நீரினுடைய பழைய தீர்ப்புகளில் திருத்தம் செய்தால் என்ன செய்வாய் என்று கேட்கிறேன். தே வில் அன்டூ இட் என்று நான் சொல்லுகிறேன். வாட் ஹேட் பீன் டன் வில் பி அண்டன். அது இதெல்லாம் விஜய்க்கு ஆழத் தெரியவில்லை என்பதற்கான அடையாளங்கள். சிபிஎஸ்இ பள்ளிக்கூடத்திற்கு மும்மொழி திட்டம் வந்து விட்டது, இந்தியை திணித்து விட்டார்கள். நான் இந்தியை எதிர்க்கிறேன் என்று சொல்லுகிறாயே தவிர சிபிஎஸ்இ பள்ளிக்கூடங்களில் புதிய மாணவர்களை சேர்க்கக்கூடாது, தமிழ்நாடு அனுமதிக்காது. சொல்லு பார்ப்போம். நான் மோடியோடு இணக்கமாக இருக்க விரும்புகிறேன் என்றால் இந்தியை திணிப்பார், ஏற்றுக்கொள். அப்புறம் நீங்களே சொல்லுகிறீர்கள் மோடியும் கர்நாடக அரசும் சேர்ந்து சதி செய்கிறது காவிரி நீருக்கு, மேகதாதுவுக்கு என்று சொல்லுகிறீர்கள். அப்படியானால் சதியை எதிர்த்து மோதி அழிக்க வேண்டாமா? இணக்கமாக எப்படி இருப்பாய்? நம் வீட்டுக்கு திருட வருகின்ற ஒன்றோடு என்ன நமக்கு இணக்கம்? நீனே சொல்லுகிறாய் இது சதி, ஒரு 2 பேரும் கூட்டி சேர்ந்து செய்கிறார்கள் என்று மோடியும் கர்நாடக அரசும் சட்டமன்றத்திலே சொல்லுகிறாய். ஆகவே நீ ஆளுகின்ற விதம் போதாமையுடையதாக இருக்கிறது. தேர் இஸ் இன்சஃபிஷியன்சி இன் யுவர் கவர்னன்ஸ். சரியா? அதே சமயத்தில் நீ ஊழலை ஒழிக்கின்றேன் என்று சொல்லுகின்ற எல்லாவற்றுக்கும் நாங்கள் ஆதரவு அளிக்கிறோம். ஏனென்றால் 50 ஆண்டு இந்த ஊழல் கொடுமை ஒழிக்கப்பட்டால் தான் இந்த நாடு தூய்மையடையும். எவன் குப்பையை அகற்ற வேண்டாம் என்று சொல்லுவான். ஆகவே உன்னுடைய ஆட்சி நீடிக்க வேண்டும், நீ விரும்புகின்ற காரியம் நடக்க வேண்டும், மீண்டும் இந்த திமுக ஆட்சிக்கு வருவது என்பது இந்த நாட்டுக்கு நல்லதில்லை என்கின்ற அடிப்படையில் நான் சொல்லுகிறேன். ஆனால் அதை கொண்டு செலுத்துகின்ற ஆற்றல் உனக்கு இருக்கிறதா என்று நான் கவலைப்படுகிறேன். அந்த ஆற்றலை பெருக்கி கொண்டு ஆட்சியில் நிலையாக அமர்ந்து இந்த ஒரு பக்கம் ஏவா வேலுவெட்டுக்கு சோதனைகளை அனுப்பி கொண்டு இன்னொரு பக்கம் விஜயபாஸ்கரனுடைய கட்சியில் சேர்த்து கொள்வது என்பது இது ரொம்ப உனக்கு புரியவில்லை. காலப்போக்கில் இந்த கருத்து மக்களிடம் ஏறிவிடும். இப்பொழுது நான் முதலில் சொல்லுகிறேன், நீ கேட்கிறாய், 10 பேர் கேட்கிறவன் கேட்கிறான். காலப்போக்கில் மக்களிடம் ஏறிவிடும். ஆகவே உன்னிடம் முதலில் திறன் இல்லை, ஆட்சி திறன் இல்லை, சிந்திக்கின்ற திறன் இல்லை, சரியான முடிவுகளை எடுக்க முடியவில்லை. ஊழலையாவது ஒழித்து தொலை என்று சொல்கிறேன். அதையாவது ஒழுங்காக செய். இன்னொரு ஊழல் மனிதனை உன்னோடு சேர்த்து கொள்வது, இன்னொரு ஊழல் மனிதனை எதிர்ப்பது என்கின்ற இரட்டை போக்கை கையாளுவதை விடு, இல்லாவிட்டால் நீ அழிவார். அதே சமயம் நேற்று இன்னும் பரபரப்பாக பேசப்பட்டது வெள்ளை அறிக்கை. நிதியமைச்சர் வெளியிட்ட வெள்ளை அறிக்கையை விட நேற்றைய தினம் வெளியிடப்பட்ட வெள்ளை அறிக்கை தான் இன்னும் பரபரப்பாக பேசப்பட்டது. இது என்ன வித்தியாசம்? அதுக்கு காரணம் செந்தில் பாலாஜி. அதாவது உலகத்தில் 1.5 ஆண்டுகள் சிறையிலே கிரிமினல் வழக்குக்காக இருந்து நான் லஞ்சம் வாங்கினேன், திருப்பி கொடுத்து விட்டேன் என்று சொன்ன செந்தில் பாலாஜி தான். அவ்வளவுதான். நம்முடைய வேளாண் சட்டங்களை நிறைவேற்ற வந்த மன்றங்களே தவிர சட்டங்களை நம்முடைய எம்எல்ஏக்களும் நம்முடைய எம்பிக்களும் நிறைவேற்றுகிறார்கள். ஒரு நீதிபதி திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றலாம் என்று சொன்னதற்காக திமுக அரசாங்கம் பதவி நீக்க தீர்மானத்தை பாராளுமன்றத்தில் கொண்டு வந்தது என்று சொன்னால் எந்த எல்லைக்கு நம்முடைய அரசியல்வாதிகள் போவார்கள் என்பதை தெரிந்து கொள்ளும். ஒரு சட்டமும், இப்பொழுது இருக்கிற எந்த சட்டமும் எந்த அரசியல்வாதியும் தண்டிக்க முடியாது. 30 ஆண்டுகளுக்கு பல்வேறு வழக்குகள் நடக்கும். நான் சொன்னது போல் ஆவண்ணராஜா, கனிமொழி, அப்புறம் யாராவது மீண்டும் நமக்கு தீர்ப்பு வந்து நாம் சிறைக்கு போகிறோம் என்று அஞ்சுகிறார்களா? பொன்முடி மனைவிக்கும் 3 ஆண்டு தண்டனை கொடுக்கப்பட்டது, நிறுத்தி வைத்துவிட்டு அவர் நிம்மதியாக தூங்குகிறார். நம்முடைய சட்டங்களுக்கு பல் இல்லை. இட் இஸ் நோ ட்ரூத் அட் ஆல். அதனால் கடிக்க முடியாது. அது ஒரு வெட்டி. இது ஒரு வெள்ளைக்காரன் ஏற்படுத்தி விட்டு போன மோசமான ஆட்சி முறை. இது நம்முடைய நாட்டில் அறத்தை தர்மத்தை அடிப்படையாக வைத்து நீதி சொன்னார்கள். ஆகவே 10க்கு 5 நீதியாவது சரியாக இருக்கும். 5 நீதிபதியினுடைய போதாமை காரணமாகவோ அந்த நீதிபதியே தவறாக இருப்பதன் காரணமாகவோ அந்த நீதி தவறி போய்விடலாம். ஆனால் பழைய காலத்தில் நீதிபதிகளை மிரட்டி வைத்திருந்தார்கள். இப்போ பல்லருக்கு பூக்குமே பாதாள மூரி படருமே மனையோரம் சொன்றார் மனை, இப்போ உன்னுடைய வீட்டில் பாம்பு குடியிருக்கும், பாதாள மூலி பலரும், நீ வந்து நீதியை மாறி ஒரு நீதிபதி நீதி சொன்னால் என்றெல்லாம் உன்னுடைய தமிழில் பாட்டு இருக்கிறது, மிரட்டி இருக்கிறார்கள். அதுக்கெல்லாம் இப்பொழுது இருக்கிறவன் பயப்பட மாட்டான். வெள்ளைக்காரன் எல்லாத்தையும் லா வில் டேக் இட்ஸ் ஓன் கோர்ஸ். எந்த கோர்ஸ் எடுத்தது? ஆல் ஆர் ஈக்குவல் பிஃபோர் லா. எல்லாம் பித்தலாட்டம் என்று நான் சொல்லுகிறேன். திராசை காட்டி பிடிக்கிறாய பித்தலாட்டம் என்று சொல்லுகிறேன். 30 ஆண்டுகளுக்கு எந்த அரசியல்வாதியையும் தண்டிக்க உங்களுடைய நீதிமன்றங்களுக்கு பற்கள் இல்லை. நம்முடைய சட்டங்களுக்கு போதுமான தன்மை இல்லை. ஆனால் இவர்களின் மீது வழக்கு போடுகிறேன் என்று சொல்லி இவனை உட்கார வைத்து விட்டு அவன் ஆட்சிக்கு வருவது, அவனை உட்கார வைத்து விட்டு இவன் ஆட்சிக்கு வருவது, பிறகு இவனும் சேர்ந்து செய்வது என்ற முறைதான் தமிழ்நாட்டில் இந்தியாவில் கடைபிடிக்கப்படுகிறதே தவிர, மோடி திருமணமாகாதவர், பண தேவை இல்லாதவர், மக்கள் பிள்ளைகள் இல்லாதவர், அவர் லஞ்சம் வாங்குவதில்லை.
அப்புறம் எந்த நேரடியாக தெரிந்த ஊழலையே தண்டிக்கின்ற ஆற்றல் நம்முடைய சட்டங்களுக்கும் இல்லை, நீதிமன்றங்களுக்கும் இல்லை. 30 ஆண்டுகளுக்கு பிறகு தண்டிக்கப்படுகின்ற தண்டனை இருக்கிறது, அதுக்கு தண்டிக்காமலே விட்டு விடலாம். இந்த நாட்டில் முடிந்தவன் வாங்கி கொள்ளட்டும், கெட்டிக்காரத்தனம் இருந்தால் அவன் கொடுக்காமல் காரியத்தை செய்து கொள்ளட்டும் என்று இவருடைய திறமையின் அடிப்படையில் விட்டு விடலாம். 3 ஆண்டுகளுக்குள் அவன் சிறைக்கு போய்விடலாம். எந்த நீதிமன்றத்தில் வழக்கு 3 ஆண்டுகளுக்குள் முடிகிறது? எங்கே நீதிமன்றங்களை நம்முடைய தமிழ்நாடு அரசு பெருக்குகிறது? கீழ் நீதிமன்றங்களை பெருக்க வேண்டிய பொறுப்பு அவர்களை சேர்ந்தது. உயர் நீதிமன்றங்கள் மேலே இருந்து வருகின்றன என்று வைத்துக் கொள்ளுங்கள். எங்கே மக்களின் தொகை 7.5 கோடி ஆகியிருக்கிறது. 3 கோடி மக்கள் 7.5 கோடி ஆகிவிட்டார்கள். 30 கோடி தான் இந்தியாவில் இருந்து 130 கோடி ஆகியிருக்கிறது. நீதிமன்றங்கள் பெருகினவா, அதுக்கு தகுந்தாற்போல் எல்லாமே பெருகினவா என்ற போதுமான அளவு கிடையாது. சும்மா வருகின்றவன் ஒவ்வொருவனும் தன்னுடைய பெருமைக்கு சிங்கப்பெண் படையை நீ எத்தனை பேரை வைத்திருக்கிறாய்? எங்கு போய் நீ பேருந்து நிலையத்திலும் ரயில் நிலையத்திலும் தெரிந்து கொண்டு அவன் என்ன வெளிப்படையாகவா தெரிகிறான்? அப்பாவை காணோம் என்று நீ சொன்னது ரொம்ப புகழ் பெற்று. நிஜமா சட்டமன்றத்தில் என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. முதல்வர் ஒரு புறம் வந்து அப்பாவை காணோம் என்று விமர்சிப்பதும், எதிர்க்கட்சி தலைவர் வெளியே போயிட்டு செங்கல்பட்டு கோர்ட்ல மனைவி வந்து கணவனை காணோம்னு தேடுற கதையெல்லாம் தெரியுங்கிற விமர்சனம் எந்த அளவுல வந்து நாகரிகமா எடுத்துக்க முடியும்? என்ன நாகரிகம் இது? இந்த நான் சொல்றேன், அப்பாவை காணோம் என்று பேச வேண்டிய நிலை வருவதற்கு என்ன காரணம்? இந்த ஸ்டாலின் தான் காரணம். நாட்டில் இந்த பிராமண சங்கங்கள் சென்னையில் எல்லா பள்ளிக்கூட பிள்ளைகளுக்கும் தங்களுடைய அறக்கட்டளையின் வாயிலாக தர்ம காரியமாக எல்லாருக்கும் காலையில் பலகாரம் கொடுத்தது. பல கோடி ரூபாய் இதற்கு செலவு. ஆனால் அவர்கள் ஒரு நிறுவனம் வைத்திருந்தார்கள், அந்த அறக்கட்டளையின் வழியாக அதை செய்தார்கள். இது நல்ல திட்டமாக இருக்கிறது, நாம் அரசாங்கத்தின் மூலம் செய்தால் நமக்கு பேர் வரும்னு சொல்லி நீ பூண்டு போட்டு விட்டு நான் 2 பிள்ளைகளுக்கு பக்கத்தில் உட்காந்து படம் எடுத்துக்கொண்டு நான் போகின்ற போதெல்லாம் பிள்ளைகள் என்னை அப்பா அப்பா என்று அழைக்கின்றன என்று சொன்னாய். என்ன இப்படி பிள்ளைகளுக்கெல்லாம் அப்படி ஒரு பாசம் என் மீது வந்து விட்டது. அவர் அண்ணாவானாரே, நாம் ஏன் அப்பாவாகக்கூடாது என்று நினைத்தாய். அண்ணாவானால் நாம் ஏன் அப்பாவாகக்கூடாது என்று நீ நினைத்தாய். அதனாலே இதை சொன்னாய், மகிழ்ந்து போய் சொன்னாய், நான் இந்த நாட்டு பிள்ளைகளுக்கெல்லாம் தந்தை, அப்பா ஆகிவிட்டேன், என்னை அப்பா என்று அழைக்கிறார்கள், எனக்கு பூரிப்பாக இருக்கிறது என்று சொன்னாய். இப்பொழுது அப்பாவை காணோம் என்று அவர் சொன்னது நீ சொன்னதினுடைய தொடர்ச்சி தான். நீ அப்பா என்று பெருமைப்பட்டு கொண்டாய். இப்பொழுது அவர் அப்பாவை காணோம் என்று சொல்லுகிறார். அது ஒரு பக்கம் இருக்கட்டும், செங்கல்பட்டு கோர்ட்டு ஒரு பக்கம் இருக்கட்டும், அதுக்கு அப்புறம் பேசுவோம். அது நீ இப்பொழுது தாய் மாமனாக இருக்கிற, எதுக்கு இந்த வேலை? இதுக்கு நான் என்ன சொல்கிறேன், நீ உனக்கு 700 கோடி ஒரு பெரிய செய்தியா? நீ ஒரு 200-300 கோடி ஒரு படத்துக்கு வாங்கியவன், எத்தனையோ படங்கள் எடுத்திருக்காய், பல ஆயிரம் கோடி. உன்னிடம் என்ன இல்லை? இந்த 700 கோடியை நான் தமிழ்நாட்டில் உள்ள பெண்களை எல்லாம் சகோதரிகளாக கருதுகிறேன். அவர்களுக்கு அண்ணன் நான். அவர்கள் பெறுகின்ற பிள்ளைகளுக்கு, ஏழைகள் வீட்டில் பெறுகின்ற பிள்ளைகளுக்கு நான் 1 கிராம் தங்க மோதிரம் கொடுக்குறேன், என்னுடைய சொந்த பணத்தை. நான் அவர்களுக்கு தாய் மாமனாக என்னை வரித்து கொண்டு என்னுடைய தனது பணத்திலிருந்து இதை செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு தாய் மாமன் என்று சொன்னால் கூட இது ஏற்கும். மக்களுடைய வரி பணத்தில் அவள் தோசை திங்கிற போது வரி கொடுக்குறான். யார்? இந்த பிரசவத்துக்கு போனாலே அவள் தோசை திங்கிற போது வரி கொடுக்குறான். அந்த வரி பணத்தை எடுத்து அவள் ஒரு பிள்ளைக்கு நீ என்ன மோதிரம் போடுற? ஆஸ்பத்திரியில் வசதி இல்லை, போதுமான நர்ஸுகள் இல்லை, போதுமான டாக்டர்கள் இல்லை, போதுமான இடம் இல்லை. அதை பெருக்கி அவர்கள் வசதியாக பிள்ளை பெறுவதற்கு ஏற்பாடு செய்வாயா? அதை விட்டு 19,000 நர்ஸுகள் தற்காலிக வேலையில் இருக்கிறார்கள், 18,000 நர்ஸுகள் நிரந்தரமாக இருக்கிறார்கள், 19,000 நர்ஸுகள் 10,000க்கும் 15,000க்கும் சம்பளத்துக்கு இருக்கிறார்கள். ஒருவருக்கும் ஒரு வசதியும் செய்து கொடுப்பதில்லை. போதிய மருத்துவமனைகள் இல்லை. மக்கள் பெருக்கம் ஏற்பட்டிருக்கிறது, அதுக்கு தகுந்த மருத்துவமனைகள் இல்லை. அதை விட்டு நான் தாய் மாமன் சீர் கொடுக்குறேன் என்று சொல்லி இப்படியே அந்த ஆள் அப்பா என்று சொல்லி அசிங்கப்பட்டால் நீ மாமன் என்று சொல்லி அசிங்கப்பட போகிறாய். இவ்வளவுதான் உங்களுடைய அறிவு என்று நான் சொல்கிறேன். ஓகே, விஜய் அவர்களுடைய இந்த 1 மாத கால ஆட்சி காலம் இருக்கு இல்லையா சார், இதை எப்படி பார்க்குறீங்க? உங்களுடைய பார்வையில் ஒரு வரியில் விமர்சிக்கணும் அப்படின்னா விஜய் அவர்களுடைய இந்த 1 மாத ஆட்சி காலம். ஒரு வரியில் விமர்சிக்க வேண்டும் என்றால் நேர்மையாக இருப்பேன். நான் யாரையும் தொடமாட்டேன், தொட்டவனை விடமாட்டேன், நான் லஞ்சம் வாங்க மாட்டேன், வாங்கியவனையும் விடமாட்டேன் என்று சொல்வது நல்ல கொள்கை. தமிழ்நாட்டில் நாம் காமராஜர் ராஜாஜி காலத்திற்கு பிறகு கேட்டறியாத கொள்கை. இதை உன்னால் நிறைவேற்ற முடியும் என்றால், இந்த ஊழலை ஒழித்து விட முடியும் என்றால், உன்னுடைய ஆட்களை கட்டுப்பாட்டில் வைத்திருப்பது போல உன்னால் இந்த 25 பேரையும் கூட்டிக் கொண்டு வந்து அதிமுகவிலே அவனுக்கு பீதாம்பரம் பொருத்தி
அவனை நம்ப வைத்து மந்திரியாக்குகிறேன் என்று சொல்லி மறுநாள் வாக்களிக்க வைத்து நீ நம்பிக்கை வாக்கை பெற்றுவிட்ட பிறகு அவனை ரோட்டில் விட்டு விட்டாய். நீ ஒரு முதலமைச்சர் சொன்னால் கேட்பான், மாற மாட்டா என்று வந்து அவளை நட்டாற்றில் விட்டு 25 பேரும் அவமானப்பட்டு மன்னிப்படி கொடுத்து எடப்பாடியிடம் போய் மறுபடியும் சேர்ந்து இதில் 4 பேர் தெரித்து ஓடி இது என்ன அரசியல் நீ நடத்துகிறாய் என்று கேட்கிறேன். ஒரு மாதத்திற்குள் நீ நடத்திய அரசியல் இதுதான். நீ நம்பகத்தை யூ ஹவ் லாஸ்ட் யுவர் கிரெடிபிலிட்டி. அதுதான் முக்கியம். இழந்து கொண்டே இருக்கிறாயே, யூ ஆர் லூசிங் இட் டே பை டே. அதில் என்ன சிறப்பு இருக்கிறது? அப்புறம் மேகதாதுவுக்கு உனக்கு சரியாக முடிவெடுக்க தெரியவில்லை. சிபிஎஸ்சியை பற்றி பேசவே அஞ்சுகிறாய். சிபிஎஸ்சி எதற்காக மத்திய அரசாங்கம் இங்கே கல்வி நிறுவனம் நடத்த வேண்டும் என்று ஒரு கல்வி நிறுவனத்தை விரட்டினீர்களே. ஏற்கனவே தனியார் வைத்திருக்கிற கல்வி நிறுவனத்தில் இந்தியை திணிக்கின்ற போது எங்கள் மண்ணில் இந்தி திணிக்கப்படுவதை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று வாயால் சொல்லுகிறாயே தவிர உள்ளே வந்து விட்டதே இதற்கு வாயை மூடிக்கொண்டிருந்தால் என்ன பொருள்? போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே திருடன் வந்து சம்மணம் கூட்டி உட்கார்ந்துருக்கிறான், போலீஸ்காரன் பார்த்து கொண்டிருக்கிறான் என்பது போல் உன்னுடைய மண்ணுக்குள் அந்த சிபிஎஸ்சி பள்ளிக்கூடத்திற்குள் அவன் புதிய சட்டத்தின் மூலம் இந்தியை திணித்து விட்டான். 2000 பள்ளிக்கூடங்கள் இருக்கின்றன. 45% பிள்ளைகள், 55% அரசு பள்ளிகளிலும் 45 விழுக்காடு தனியார் பள்ளிகளிலும் படிக்கிறார்கள். சிபிஎஸ்சியில் அதிகமாக படிக்கிறார்கள். ஆகவே அவர்களின் வழியாக இந்தி பெறுவது என்பது இந்த தலைமுறையை இந்திக்கு பயிற்சிப்படுத்துவது தானே. நீ எங்கே இந்தியை தடுத்து விட்டாய்? உன்னுடைய பள்ளிக்கூடங்களில் மட்டும் இந்தி இல்லை என்று சொல்லிவிட்டால் இந்தி போய்விடுமா? பாதிக்கு பாதி இப்பொழுது தனியார் பள்ளிக்கூடங்கள், அவர்களுடைய பள்ளிக்கூடங்களில் இந்தி அரசால் திணிக்கப்படுகிறது. முன்னால் அதை தடுக்க முடியுமா? சிபிஎஸ்சி பள்ளிக்கூடத்தை நான் மூடி விடுவேன் என்று சொல்ல உன்னால் முடியுமா? மேகதாதுவுக்கு தப்பாக தீர்மானம் போடுகிறாய். உனக்கு எந்த ஒன்றும் தெரியவில்லை. யாரோ சரி அறிவாளிகளையாவது வைத்து கொண்டு ஆட்சி நடத்துகிறாயா? எப்படி உன்னுடைய ஆட்சியை மதிப்பிடுவது? ஆனாலும் நீ ஆள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். உன்னுடைய ஆட்சி வெற்றி பெற வேண்டும் என்று விரும்புகிறேன். கடவுள் உனக்கு ஒரு நல்ல புத்தியை கொடுக்கக்கூடாதா, இல்லை புத்தி உள்ளவனையாவது உன் மீது திணிக்கக்கூடாதா என்று விரும்புகிறேன். என்றால் மீண்டும் திமுக வந்து தமிழ்நாட்டினுடைய வளமை லஞ்சம்தான் என்ற நிலை ஏற்படுவதை விட இவர்கள் எல்லோரும் சிறைக்கு போய் இனிமேல் லஞ்சம் வாங்குவதற்கு கீழே இருக்க தாசில்தார் வரையிலும் பயப்படுகின்ற நிலைமை ஏற்பட்ட பிறகு உன்னுடைய ஆட்சி போகட்டும். அதுவரையில் நீ இருந்து தொலைய வேண்டும் என்று விரும்புகிறேன். இருந்து தொலைத்து நன்றாக ஆண்டாவது விடு என்று நான் கேட்கின்றேன். திமுக மீது கொண்ட ஒரு அதிருப்தினால தாவேக்கா எதையாவது பண்ணிடுங்கன்ற ஒரு ரெக்வெஸ்ட் தான் வந்து எல்லாரும் மக்களும் வச்சுட்டு இருக்காங்க. அந்த ஒரு கருத்தையும் தான் நீங்களுமே அதேதான். ரொம்ப ரொம்ப நன்றி சார். உங்களுடைய அரசியல் தொடர்பான கருத்துக்களை என்னோட இவ்வளோ நேரம் பகிர்ந்ததுக்காக நன்றி சார். Let's go holidays. It's time to travel beyond the boundaries. Karthipuram, Coimbator's 200-acre Dream Township premium plots. Taste the Milky Mist ice cream once and there is no turning back. Milky Mist ice cream.